இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொரிந்தியருக்கு அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். லவ் ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லப்படுகிற அன்பை பற்றி வேத வசனங்களை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வேத பகுதி தான். நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். ஒரு தடவை ஈஸியாக வாசித்து பார்த்தாலே அது நமக்கு எளிமையாக புரிகிற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் அன்பை பற்றி 3 விஷயங்களை 3 கருத்துக்களை பார்க்கவிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, பரிபூர்ண அன்பு சகல பயங்களையும் விலக்குகிறது. பரிபூர்ண அன்பு சகல பயங்களையும் அகற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இஷ்யூஸ், நோய்கள், உபாதைகள், பாவங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அடிப்படையான காரணம் தான் இருக்குது. அது என்னன்னா பயம். இல்லை ஏதோ ஒரு டைப் ஆஃப் பயம். கோபம் ஒரு டைப்பான பயம்தான், கவலைப்படுறது ஒரு விதமான பயம்தான். இப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் ஒரே ஒரு காரணம் என்னென்னா பயம்தான். எப்படி இது எல்லா இஷ்யூஸ்க்கும், நோய்க்கும், உபாதைகளுக்கும், எல்லா விதமான பாவங்களுக்கும் எப்படி ஒரே ஒரு அடிப்படையான காரணம் பயம்தான் சொல்கிறனோ, அதே மாதிரி ஒரே ஒரு தீர்வு தான் இதுக்கு. இது என்னன்னா பரிபூர்ண அன்பு. நல்ல வேளையாக இந்த பரிபூர்ண அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது. இந்த பரிபூர்ண அன்பு பூமியிலே இல்லை. இந்த பரிபூர்ண அன்பின் ஊற்றுக்கண் பூமியிலே இல்லை. இந்த பரிபூர்ண அன்பின் ஊற்றுக்கண் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனே இந்த பரிபூர்ண அன்பின் ஊற்றுக்கண்ணா இருக்கிறார், ஊற்றா இருக்கிறார். அவர் தான் ஆரிஜின், அவர் தான் சோர்ஸ். அப்போ இந்த பரிபூர்ண அன்பை தேவனிடத்திலிருந்து நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனிடத்திலிருந்து இந்த பரிபூர்ண அன்பை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னிடத்தில் இந்த தேவனுடைய பரிபூர்ண அன்பு பாய்கிறது. அப்போ இந்த பரிபூர்ண அன்பு தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த பரிபூர்ண அன்பு என்னில் இருக்கிற எல்லா விதமான வெறுமையும் நீக்கி விடுகிறது. இந்த வெறுமையினால் உண்டான எல்லா விதமான இஷ்யூஸை நீக்கிறது, நோய்களை நீக்கிறது, உபாதைகளை நீக்கிறது, பாவங்களை நீக்கிறது, எல்லாத்தையுமே நீக்கிறது. இப்போ இந்த நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பரிபூர்ண அன்பு என்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பாய்கிறது. என் பர்ஸில் ஏதாவது காசு இருந்தால் தான் அதை எடுத்து நான் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும். என்கிட்டயே காசு இல்லைன்னா நான் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? என்கிட்டயே ஒன்றும் இல்லை, நான் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இந்த அன்பு மற்றவர்களிடத்தில் பாய்கிறது. மனைவி கணவனை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நேசிக்கிறாள். கணவன் மனைவியை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி நேசிக்கிறார். பிள்ளைகளை அதே மாதிரி அவர்கள் நேசிக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை அப்படி நேசிக்கிறார்கள். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மற்றவர்களிடத்தில் இந்த தேவனுடைய அன்பு பாய்கிறது. பரிபூர்ண அன்பு சகல பாவங்களையும் விலக்குகிறது. பரிபூர்ண அன்பு சகல பாவங்களையும் அகற்றுகிறது. தேவன் அன்பா இருக்காரு, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோமா இல்லையா என்பது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை பொறுத்து தான் விளங்கும். நான் தேவன் மீது அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன்னா நான் உண்மையிலேயே அவர் மேலே அன்பாக இல்லை. நம்ம அவரை நம்மளோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். இப்போ எப்படி இந்த ரோமன் காட்ஸு இந்த ஒரு விதமான விக்கிரக ஆராதனைலாம் இருக்கோ அதே மாதிரி தான். மழை வரத்துக்கு ஒரு கடவுள், குழந்தை வேணுன்னா ஒரு கடவுள், பணங்காசு வேணுன்னா ஒரு கடவுள், இந்த சாமியை கும்பிட்டா குழந்தை பிறக்கும், அப்படி எப்படி இந்த சாமியை கும்பிட்டா மழை வரும் அப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். உண்மையிலேயே நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேனா இல்லையா என்பது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பது பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு உண்மையிலேயே தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்பது விளங்கும். பாயிண்ட் நம்பர் 3, லவ் வாக் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நாம் அன்பில் வழியில் நடக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் நாம் யுத்தம் செய்கிறோம். நம்ம சரீர பிரகாரமான உலகத்தில் மாத்திரம் வாழவில்லை, நம்ம ஆவிக்குரிய உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரீர பிரகாரமான உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இஷ்யூஸ், நோய்கள், எல்லா விதமான பாவ சாப கட்டுகள், இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆவிக்குரிய உலகத்தில் தான் இதோட உண்மையான கட்டுகள் இருக்கிறது. இப்போ சரீர பிரகாரமான இருக்கிற உலகத்திலே இந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலில் ஆவிக்குரிய உலகத்தில் இந்த கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், தகர்த்தெறியப்பட வேண்டும். இந்த பிசாசின் கட்டுகள் அறுத்தெறியப்பட வேண்டும், இந்த பிசாசின் கட்டுகள் முறித்து போடப்பட வேண்டும், இது எல்லாமே அழித்து போடப்பட வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும். இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் நான் கத்தியோ துப்பாக்கியோ பீரங்கியோ வச்சு யுத்தம் பண்ண முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் நான் ஆவிக்குரிய ஆயுதங்களை வைத்து தான் யுத்தம் பண்ண முடியும்.
அப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம யுத்தம் பண்ணுவதற்கான ஆயுதங்களை பற்றி, என்னென்ன ஆயுதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி வேதவசனங்கள் தெளிவாய் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஆயுதம் எது அப்படின்னா லவ் வாக். நம்ம அன்பின் வழியிலே நடக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற இந்த கட்டுகளை நாம் அறுத்து போடுகிறோம், இந்த கட்டுகளை தகர்த்தெறிகிறோம். ஆவிக்குரிய உலகங்களில் இருக்கிற இந்த பிசாசின் கட்டுகளை நாம் தகர்த்தெறிகிறோம். அங்கே இருக்கிற கட்டுகளை எறியும் பொழுது இந்த சரீர பிரகாரமான உலகத்தில் இருக்கிற இந்த கட்டுகளும் தகர்த்தெறியப்படுகிறது. டார்க்னஸை தகர்த்தெறியணும், இருளை விரட்டணும் அப்படின்னா நம்ம இருளை போய் விரட்ட தேவையில்லை, லைட்டு போட்டால் போதும், இருள் தானாக போயிடும். தேவனிடத்திலிருந்து நாம் பரிபூர்ண அன்பை பெற்றுக்கொள்வோம். பரிபூர்ண அன்பு சகல பயங்களையும் விளக்கும். பரிபூர்ண அன்பு சகல பயங்களையும் அகற்றி போடும். பரிபூர்ண அன்பு எல்லா கட்டுகளையும் அறுத்து போடும். மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.